அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே உன் சீரிழமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை நிகழ்த்த திருமதி டாக்டர் லேகா விவேக் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனைக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற வள்ளுவனின் வாக்கமைய மருந்தில்லா மருத்துவமாம் அக்குபஞ்சர் என்னும் இயற்கை வாழ்வியலை போற்றும் வகையில் அமைந்துள்ள இந்த சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு IIMI சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாக நம்முடைய வீட்டிற்கும் அறிவின் சிகரம் கவர்னர் திரு ராமகனக சுப்புரத்தினம் ஐயா அவர்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கிறேன். கவனத்தை ஒருமுகப்படுத்தும் உங்கள் கலை இன்று சான்றிதழ் பெறும் மாணவர்களுக்கு ஒரு பெரும் வழிகாட்டியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. கல்வி பணியில் சிறந்த தடம் பதித்து வரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கம்யூனிட்டி காலேஜ் ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய திருமதி புனிதவல்லி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஆற்றி வரும் பணிகள் போற்றுதலுக்குரியது. வெறும் நிறுவனமாக மட்டுமல்லாமல் இந்நிறுவனத்தை ஒரு குருகுலமாக மாற்றியமைத்து இன்று எண்ணற்ற மாணவர்களை அக்குபஞ்சரிஸ்டுகளாக மாற்றி சமுதாயத்தின் ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்காற்றி வரும் எங்கள் IIMI நிறுவனத்தின் இயக்குனர் திரு மகி ராமலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்று இந்த விழாவின் முக்கிய அங்கமான எங்கள் IIMI மாணவர்கள் அக்குபஞ்சர் என்னும் அற்புத கலையை கற்று தேர்ந்து முறையாக சான்றிதழ் பெறவிருக்கும் உங்களை வருங்கால நலன் காப்பாளர்களாக மனதார வரவேற்கிறேன். அவர்களோடு இணைந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தின் வலிமையை உணர்ந்து இங்கு கூடியிருக்கும் அக்குபஞ்சரிஸ்ட் பெருமக்களையும் IIMI நிறுவனத்தின் தூண்களாக இருக்கும் நிர்வாகிகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் தாவோ கர்நாடகா சார்பாக எங்களுக்காக இங்கு வந்திருக்கும் திரு ஆனந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக எங்களின் மழலை செல்வங்களான குழந்தைகளையும் மற்ற விருந்தினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். சான்றிதழ் என்பது ஒரு தொடக்கமே. நமது IIMI இயக்குனர் திரு மகி ராமலிங்கம் அவர்கள் காட்டிய வழியில் நோயற்ற சமுதாயத்தை படைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். இந்த இனிய விழா இனிதே அரங்கேற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமைகிறேன். நன்றி.
தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. வந்திருக்கும் விருந்தினர்கள் உங்களுக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஐஏஎம்ஐ நிர்வாகத்துக்கும் வணக்கம். ஆரோக்கியத்தில் அக்கறையுள்ள அனைவருக்கும் வணக்கம். அக்குபஞ்சர் அறிய வந்த அத்தனை பேருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சொல்லி முடிச்சாச்சு. அப்புறமா இன்னும் வணக்கமே சொல்லி முடிக்கல. அப்படியா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. ஆமா வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. அக்கா, நாம இன்னைக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? நம்ம இந்தியா மிக நீண்ட பாரம்பரியமும் பழம்பெருமைகளையும் கொண்ட தேசம். உலகத்தின் பிற கண்டங்கள்ல பள்ளிக்கூடமே கண்டறியப்படாத போது நம்ம முன்னோர்கள் இங்க பல்கலைக்கழகத்தையே நடத்திட்டு இருந்தாங்க. அடேயப்பா! உலகம் அறிந்த ஆதி மருத்துவம் ஆயுர்வேதம் தான். அந்த ஆயுர்வேத வைத்தியத்தையே உலகுக்கு அறிமுகப்படுத்தினவங்க நம்ம முன்னோர்கள் தான். சூப்பர்க்கா! இந்த துறைன்னு இல்ல, எல்லா துறையிலும் நம்ம முன்னோர்கள் தான் இந்த உலகத்துக்கே முன்னோடிகளா திகழ்ந்தாங்க. அப்படியாக்கா? உணவே மருந்துங்கிற உன்னதமான தத்துவத்தை உலகுக்கு தந்தவங்க நம்ம. இவ்வளவு பெருமை கொண்ட நம்ம சமீப காலமா நம்மளோட அடையாளங்களை பழம்பெருமைகளை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரோம். ஐயோ, எப்படிங்கக்கா சொல்றீங்க? நம்ம பாரம்பரிய உணவிற்கும் பாரம்பரிய மருத்துவத்திற்கும் இணையான ஒண்ணு இந்த உலகத்திலே இல்லைன்ட்டு உலக நாடுகள் ஒத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல இன்னைக்கு உணவுசார் பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு. ஆமா, அதிகமாயிடுச்சு. நோய்களின் எண்ணிக்கை கூடிருச்சு. ஆமா, கூடிருச்சு. அதனால நம்ம பாரம்பரிய உணவு, மருத்துவம், விவசாயம், நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இப்படி நம்மளோட அடையாளங்களை தேடி போக வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துடுச்சு. அந்த பயணம் தான் இந்த வேர்களை தேடி. வேர்களை தேடுவோமா? தேடலாமே. காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானே? இல்லையா பின்ன? அதுல எத்தனை சத்துக்கள் இருக்கு. செயற்கை வழி விவசாயத்தாலும் வியாபாரிகளோட லாப நோக்கத்தாலும் இப்ப விற்கிற பழங்களும் காய்கறிகளும் விஷமா மாறிக்கிட்டு வருது. இது என்ன புது கதையா இருக்கு? கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன்க்கா. காய்கறி சத்தும் இல்ல, பழங்களுக்குள் விதையும் இல்ல. காய்கறி சத்தும் இல்ல, பழங்களுக்குள் விதையும் இல்ல. வேகங்கட்ட இங்கிலீஷ் விவசாயத்தால வந்த தொல்ல மண்ணு புறா நஞ்சா இங்க மாறியதால ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம் அறிவியலால. கேளுங்கயா நாயத்த ஒரு நையா பைசா பலனும் இல்ல. கேளுங்கயா நாயத்த ஒரு நையா
எல்லாத்தையும் விட்டுட்டு யூரியா பாஸ்பேட்னு செயற்கை உரங்கள் பின்னாடி ஓடணும். ஆமா, ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாஸ்பேட்டும் சூப்பர் பாஸ்பேட்டும் நம்ம உடம்புக்குள்ள நோய்கள் உள்ள வர பாஸ்போர்ட்டா இருக்கு. ஆமா ஆமா, இதனால எத்தனை நோய்கள் வருது. நம்ம பூமி இப்ப நஞ்சா மாறி போச்சு. தாழையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து ஆமா ஆமா நடை நடந்து வாழையில போல வந்த பொன்னம்மா இந்த இங்கிலீஷ்ல சாயனா என்னம்மா பூச்சிக்கு மருந்து இருக்கு, செடி வளர உரம் இருக்கு ஆமா ஆமா உரம் இருக்கு. விதையில பழம் இருக்கு கண்ணம்மா, இங்க மேக்கப் காய் இருக்கு வேணுமா மரபணு விதை இருக்கு, ஒட்டு ரகம் சேர்ந்து இருக்கு ஆமா ஆமா சேர்ந்து இருக்கு. மகசூல் நிறைஞ்சிருக்கு செல்லம்மா, மண்ணு மலடாயிடுச்சே பொன்னம்மா தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து ஆமா ஆமா நடை நடந்து. இப்ப நம்ம பூமி மலட்டு பூமியா மாறிட்டு இருக்கு. இப்ப என்னதாங்க பண்றது? ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணத்தையும் பசுந்தலைகளையும் உரமா போட்டு நம்ம முன்னோர்கள் வழி விவசாயத்துக்கு நாம மாறணும். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி அப்படி மனபார மாடு கட்டி மாய வரும் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுத போடு சின்ன கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மனபார மாடு கட்டி மாய வரும் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுத போடு சின்ன கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. என்ன ஏப்பமெல்லாம் பலமா இருக்கு. நூடுல்ஸ் சாப்பிட்டேன், செம்ம ஒரு டேஸ்ட்டுக்கா. அது கூடவே ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு, அது கூட ஒரு கோக்கு. அந்த கோக்கு அப்படியே ஸ்டைலா நின்று குடிச்சேன், செம்ம. இந்த ராகி கூழு கம்மங்கூழு ஏதாவது குடிப்பீங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. பர்கர் பீஸா மாதிரி மாடர்ன் ஃபுட்டு தான் பிடிக்கும். லேஸ் சிப்ஸ் தின்னு புட்டு பெப்சி கோகா குடிச்சிட்டு பர்கர் பீஸா கேக்குறது யாரு கீழியே? அது யாரு அவ பேரு என்ன அத கூறு? அது யாரு அவ பேரு என்ன அத கூறு? லேஸ் சிப்ஸ் தின்னு புட்டு பெப்சி கோகா குடிச்சிட்டு பர்கர் பீஸா கேக்குறது யாரு கீழியே? பேக்கெட் உணவுகளும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் தான் உலகம்னு நம்ம மாறிட்டோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் விற்பனையில அமெரிக்கா தான் முதல்ல கோல வச்சிட்டு இருந்துச்சு. அந்த அமெரிக்கா இப்ப அதுல இருந்து மீண்டுக்கிட்டு வருது. அப்படியாகா? உலகத்துல 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தடை இருக்கு. மற்ற நாடுகள்லாம் இதெல்லாம் வேண்டாம் சீ குப்பைன்னு தூக்கி போட்டதெல்லாம் இன்னைக்கு நம்மளோட விருப்ப உணவுகளா மாறிக்கிட்டு வருது. அடப்பாவே! ஆமா, ராகி களியும் கொள்ளு கவையிலும் திணறி சோறும் முடக்கத்தா ரசமும் கம்மங்கூழு குடிச்சு 100 வயசு வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்தாங்க. ஆனா நம்ம கண்டதை தின்னு ஆரோக்கியம் இல்லாத சமூகத்தை வளர்த்துக்கிட்டு வரோம். ஏன்கா ரொம்ப கோவப்படுறீங்க? கோபம் இல்ல, நம்ம முன்னோர்கள் அழகா அமைச்சு வச்சிருந்த வாழ்க்கை முறையும் உணவு முறையும் உதாசீனப்படுத்திட்டோங்கிற ஆதங்கம். கம்மங்கூழ போல ராகி களி போல இப்ப ஏதும் உணவில்லையே. ஆட்டாங்கல்லு சத்தம் அம்மியாடும் நித்தம் அந்த ஓசை கேட்கவில்லையே. பிரண்டைய பறிச்சு அம்மியில அரைச்சு தின்னா முட்டு வலி இல்லையே. டாக்டர் இங்க எதுக்கு? அஞ்சரை பெட்டி இருக்கு, உணவே தாமா
பெட்டி ஒன்றும் சாதாரண ஒண்ணு இல்ல, நம்ம கூடவே இருக்க டாக்டர். டாக்டரா? சீர்கூட்டல் அகம் சீரகம், அதாவது இரைப்பையை சீர் பண்றது சீரகம். வெந்தயம் சர்க்கரை நோயாளிகளுக்கான மருந்து. குறுமிளகுங்கிறத ஆங்கிலத்துல கிங் ஆஃப் ஸ்பைசஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 10 குறுமிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட தைரியமா உணவருந்தலான்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு ஒரு வட்டார வழக்கே இருக்கு. இஞ்சியும் பூண்டும் சமையலறை பொருள் மட்டுமல்ல, மருந்து. இனிப்பு செய்யும் போது போடுற ஏலக்காய் வாசனை பொருள் மட்டுமல்ல, இடுப்புல இருக்க கபத்தை கண்ட்ரோல் பண்றது. அப்பா, இதுல இத்தனை விஷயங்கள் இருக்காக்கா? ஆமா, நம்ம முன்னோர்கள் நமக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. கல்லூரிகளே இல்லாத அந்த காலத்துல சரி பிஇ எம்இ பிடெக் எம்டெக் இல்லாத அந்த காலத்துல சரி கரிகாலன் கட்டின கல்லணை, ஆமா, தஞ்சை பெரிய கோவில், ஆமா, 1000 வருஷம் தாண்டியும் கம்பீரமா நிக்குது, ஆமா 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 நிக்குது. ஆயிரக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற இந்த காலத்துல சரி லட்சக்கணக்கான இன்ஜினியர்கள் வாழ்ற இந்த நாட்டுல சரி நேத்து கட்டுன ஏர்போர்ட்டும் முந்தானத்து கட்டுன கட்டிடமும் 30 தடவை இடிஞ்சு விழுகுது. அக்கா, நீங்க வேற 42 தடவை ஆச்சு. பாருங்க, சீக்கிரம் ஆஃப் சென்சுரி அடிக்க போகுது. ஏங்கா இப்படி நடக்குது? இப்ப இந்த துறையில் இல்ல, எல்லா துறையிலும் தப்பு பண்றது ரொம்ப அதிகமாயிருச்சு. இதுக்கெல்லாம் என்னக்கா காரணம்? நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில அறமும் அன்பும் அக்கறையும் முன்னிலைப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இப்ப பணம் தான் முன்னிலைப்படுத்தப்படுது. சரியா சொன்னீங்கக்கா. எப்ப மனுஷன் படத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சானோ அப்பையில இருந்து இந்த மாதிரி தப்புகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முந்தி முந்தி விநாயகரே, 30 முக்கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகரே, 30 முக்கோடி தேவர்களே, வந்து வந்தென்னை காருமையா, வந்து வந்தென்னை காருமையா, வந்தனம் வந்தனம் செய்தோமையா, வந்தனம் வந்தனம் செய்தோமையா. ஆமா, உங்க வீட்ல தொல்லைக்காட்சி பெட்டி இருக்கா? எங்க வீட்ல என்னங்கா சொன்னீங்க? தொல்லைக்காட்சியா? தொலைக்காட்சி தொல்லைக்காட்சி தொலைக்காட்சி தொல்லைக்காட்சி. சபா முடியல, இங்கிலீஷ்லயே சொல்றேன். டெலிவிஷன் 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 டெலிவிஷன். அக்கா, டிவி என்ன விஷத்தையா தெளிக்குது? அதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, அந்த நல்ல விஷயத்தை எல்லாம் நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரியா சொன்னீங்கக்கா. இந்த வீடுகள்ல டிவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடை மாறுச்சு, உணவு மாறுச்சு, சாப்பிடுற நேரம் மாறுச்சு. மளிகை சாமான் லிஸ்ட்ல என்னென்ன பொருட்கள் வரணுங்கிறத இந்த விளம்பரம் தான் முடிவு பண்ணுது. அக்கா, விளம்பரம்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. கரை நல்லதுன்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன். சரி, அதுல வர மாதிரியே நானும் கீழே மேல உருண்டு பிறண்டு சட்டைய கரையாக்கிக்கிட்டு விளம்பரத்துல வந்த சோப் பவுடரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். போய் விளம்பரத்துல காட்டுற மாதிரியே சட்டையை இப்படி பிடிச்சு சோப்பு தண்ணியில முக்கி எடுத்தா சட்டை பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும்னு சொன்னாங்க. அப்போ சட்டை பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சா? எங்க துவைக்கிற கல்லில் வச்சு தேயின்னு தேய்ச்சதுல சட்டை கிழிஞ்சு பிரஷ் வீணானதுதான் மிச்சம். போகலையா? என் வெள்ளை சட்டை கருப்பு சட்டையாயி கறி துணிக்கு தான் போச்சு. அக்கா, நானும் ஒரு விளம்பரம் பார்த்தேன். ஐயோ, சரி, இந்த ஹெல்த் ட்ரிங்க குடிச்சாதான் உயரமா வளர முடியும்னு சொன்னாங்க. சரி, நானும் வருஷ கணக்கா குடிச்சிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா வளர்ந்த மாதிரியே தெரியலையே. சரியா சொன்னீங்க, ஒரு பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன். இந்த ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் வந்து 30-40 வருஷம் தான் ஆச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன குள்ள மனிதர்களா? இதுக்கு பேரு தான் வணிக சூது, விளம்பர தந்திரம். இதுக்கு நாம அடிமையாக கூடாது. இது மட்டும் இல்லக்கா, இந்த டிவில வர நாடகங்கள் இருக்கே, அத நம்ம அம்மாக்கள் இருக்காங்களே, எப்ப பாரு நாடகம் 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 தான். நம்மள படிக்க கூட விடுறதில்ல. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? வேணா வேணாங்க சீரியல், வேணா வேணாங்க குழந்தை படிப்பை கெடுக்கும் அந்த சீரியல் வேணாங்க, அந்த சீரியல் வேணாங்க. காசை வாங்கித்தான் அவனும் அழுது நடிக்கிறான், காசை கொடுத்து
படிக்க நம்ம அம்மாக்கள் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிட்டாங்க. எப்படி? எல்லாம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, வாட்ஸ்அப்புன்னு எங்கேயோ இருக்காங்க. நீ என்னடானா இன்னும் அந்த காலத்திலே இருக்கியக்கா? இன்னைக்கு கை குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும் செல்போன் தான். என்ன பண்ண? இந்த செல்போன் ஒண்ணு இருந்தா போதும், ஊருலக இருக்கிறதே மறந்துடுறாங்கல்ல. போராளே பொண்ணு தாயி போன கையில புடிச்சுக்கிட்டு ஊரலமா எல்லாத்தையும் மறந்து புட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு ஃபேஸ்புக்கில் அக்கவுண்ட் வச்சு நேரந்தா வீணாக்குறோம் பொழப்ப கேட்டு யூடியூப் ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் நம்மோட நேரத்தையே கொள்ளுதம்மா கொள்ளுதம்மா. உருப்படியா ஏதாச்சும் நாம் செய்வோம் அம்மா செய்வோம் அம்மா. வர வர ஊருக்குள் போனுக்கு அடிமைகள் அதிகமாமா. போராளே பொண்ணு தாயி போன கையில புடிச்சுக்கிட்டு ஊரடமா எல்லாத்தையும் மறந்து புட்டு. அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்தை எங்க கட்டுவாங்க? அது ஊருக்கு நடுவுல முக்கியமான இடத்துல எல்லாம் வந்து சௌரியமான இடத்துல கட்டுவாங்க. சாராய கடை எங்க இருக்கும்? அது ஊருக்கு வெளியில தூரமா ஒதுக்குப்புறத்துல இருக்கும். இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்தை எங்க கட்டுறாங்க? அது ஊருக்கு வெளியில தூரமா காட்டுக்குள்ள மலையடி வாரத்துல கட்டுறாங்க. சாராய கடை எங்க இருக்கு? அது ஊருக்கு நடுவுல முக்கியமான இடத்துல எல்லாரும் வந்து சௌரியமான இடத்துல இருக்கு. என்னத்த சொல்ல நான் என்னத்த சொல்ல சொல்ல வார்த்தை இல்ல. நல்லதே இல்ல குடி நல்லதே இல்ல அது லைஃப் லாங் தொல்ல. என்னத்த சொல்ல நான் என்னத்த சொல்ல சொல்ல வார்த்தை இல்ல. நல்லதே இல்ல குடி நல்லதே இல்ல அது லைஃப் லாங் தொல்ல. அப்ப சாராய கடை தூரமா இருந்தா பரவாயில்லையாக்கா? நான் அப்படின்னு சொல்ல வரல. குடிப்பழக்கங்கிறத ஒரு காலத்துல ஒழுக்கக்கேடா பார்த்தாங்க. ஆனா அதுவே இப்ப நாகரீகமா பார்க்கப்படுது. அன்னைக்கு 100 பேர்த்துல 2 பேர் தான் குடிச்சாங்க, இன்னைக்கு 2 பேர் தான் குடிக்காம இருக்காங்க. இந்த சமுதாயம் குடிக்கு அடிமையான சமுதாயம் அப்படின்னு வரலாற்று பதிவாயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஆமாக்கா, இந்த குடியால வீட்டுல நாட்டுல எல்லா பக்கமும் பிரச்சனை தான். என் ஃப்ரெண்டோட அப்பா கூட குடிச்சே இறந்துட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுல ரொம்ப கஷ்டம்னு அவளை பாத்திரம் தேய்க்கிற வேலைக்கு அங்க இங்கேயும் அனுப்பிச்சுட்டாங்க. அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? தொட்டு தொட்டு விலக்கி வைக்கும் பாத்திரங்கள் 100 தினம். அடுக்கள வேலை தானே என்ன பண்ண கூறு. பட்டு வரும் கொடுமைகளை கேட்கிறது யாரு அம்மா. பட்டு போன்ற கை விரலும் தெஞ்சு போச்சு பாரு. கண்ணு கழகா பொண்ணா இருந்த உன்னை தானே நான் விட்டு பிரிஞ்சேன். தனியா கண்ணீர் வடிச்சேன், கவலைய நான் நெஞ்சில் புதைச்சேன். ஏறெடுத்து பார்த்து அம்மா ஸ்கூலில் என்ன சேர்த்து. படிக்கத்தான் ஆசை அம்மா உன் மனசை நீ மாத்து. என்னோட ஆசைகள் 1000 இருக்கு, பட்ட படிப்பு தான் லட்சியம் எனக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. என்ன ஸ்கூலில் அம்மா சேர்த்து வந்த நாளு எந்த நாளு. இந்த விழுப்பாட்டு மூலமா நாங்க சொல்ல வர செய்தி என்னன்னா நம்ம முன்னோர்களோட உணவு பழக்க முறைக்கு நாம மாறணும். ஆமா மாறணும். நிறைய சிறுதானிய வகைகளை எடுத்துக்கணும். ஆமா எடுத்துக்கணும். நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய இயற்கை வழி விவசாயத்துக்கு நாம முழுமையா மாறணும். ஆமா நம்ம முழுமையா மாறணும். அறிவியல் வளர்ச்சியை சரியான முறையில பயன்படுத்தணும். ஆமா பயன்படுத்தணும். தனி மனித ஒழுக்கம் கொண்ட சமூகமா மாறணும். ஆமா மாறணும். இந்த சமுதாயம் மதுக்கு அடிமையாகாத சமுதாயமா, அறிவு செழுமை கொண்ட சமுதாயமா, ஆரோக்கியமான சமுதாயமா மாறணும். நிச்சயம் மாற்றம் வருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்முடைய வேர்களை தேடி பயணிப்போம். அக்கா, இத்தனை விஷயங்கள் சொன்னீங்களேக்கா, நம்மளை பத்தி நம்ம ஸ்கூலை பத்தி ஒண்ணுமே சொல்லலையேக்கா. சொல்லிடுவோம். எங்க பள்ளி பேரு அது PSG தான் பாரு. PSGன்னு சொன்னா உலகம் புகழ் கண்ணா. தன்னே நன்னே நானே தன்னை நானே நன்னே நானே
நன்னே நன்னே நானே. கட்டிடம் தான் ஜோறு, அது ஒசரத்தை நீ பாரு. கோடி ரூபாய் மதிப்பு, அது எங்களோட சிறப்பு. தன்னே நன்னே நானே, தன நானே நன்னே நானே, தானானே நானே நன்னே 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 நானே. படிப்புகளையும் ஃபர்ஸ்ட், விளையாட்டிலும் பெஸ்ட். போட்டி எங்கேயும் போனா வெற்றிகள் வரும் தானா. தன்னே நன்னே நானே, தன நானே நன்னே நானே, தானானே நானே நன்னே 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 நானே. போட்டின்னு வந்தா நாங்க ஒதுங்கி போக மாட்டோம். ஒத்த கொத்த பாப்போம், நாங்க வெற்றியை தான் பறிப்போம். தன்னே நன்னே நானே, தன நானே நன்னே நானே, தானானே நானே நன்னே 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 நானே. எல்லா வசதி இருக்கு, அட எல்லா சிறப்பு இருக்கு. சந்தேகம் தான் எதுக்கு, உங்க பிள்ளைக்கு பள்ளி பொறுப்பு. தன்னே நன்னே நானே, தன நானே நன்னே நானே, தானானே நானே நன்னே 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 நானே. தற்பெருமை இல்ல, இது சத்தியமா உண்மை. உங்க புள்ள படிக்கும், எங்க பள்ளி ஜெயிக்கும். தன்னே நன்னே நானே, தன நானே நன்னே நானே, தானானே நானே நன்னே 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 நானே. நல்ல ஆசிரியர் இருக்க, பெற்றோர் ஊக்கம் கொடுக்க, மாநிலத்துல பெஸ்டா நாங்க வந்து இருக்கோம் ஃபர்ஸ்டா. தன்னே நன்னே நானே, தன நானே நன்னே நானே, தானானே நானே நன்னே 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 நானே. நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம், வருகிறோம்.